இந்திய திருநாட்டில் எந்த ஒரு மாநிலத்திலும் கொடுக்காத தன்னுடைய குழந்தைகள் பெரிய பள்ளியிலே படிப்பவர்கள் அங்கு இருக்கின்ற பணக்கார பிள்ளைகளை பற்றி ஏங்கிவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு வேணால் எல்லோரும் செல்போன்கள் வைத்திருப்பீர்கள். ஆனால் 15 ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே எங்கள் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் மதிப்புள்ள மடிக்கணினி லேப்டாப்பை இலவசமாக தந்த ஒரே தலைவி எங்கள் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான். அப்படிப்பட்ட சாதனை தலைவிகள் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சாதனை தலைவிக்குத்தான் நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 77வது பிறந்த நாள் விழா. தமிழ்நாட்டிலேயே மக்கள் மனதிலே நின்றிருக்கிற தலைவர்கள் உண்டு என்று சொன்னால் அது 2 தலைவர்கள் தான். பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டில் ஆற்றிய தொண்டுகளிலே மக்கள் மனதில் நின்ற தலைவர் யார் என்று சொன்னால் நாம் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் அமரர் எம்ஜிஆர் அவர்களும் நாம் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தான். அதனால்தான் அப்படிப்பட்ட தூய மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவருக்குத்தான் இப்பொழுது பிறந்த நாள் விழா எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி, தாய்மார்களுக்காகவே தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த பெருமையை ஏற்படுத்தியவர்கள். நாம் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தாய்மார்களுக்காகவே இலவச சேலை வேஷ்டி திட்டத்தை கொண்டு வந்தார், சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். நாம் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாய்மார்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக மிக்சி அம்மிக்கல்லிலே ஆட்டி கையெல்லாம் வலிக்கும் என்பதை உணர்ந்த நம் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிக்சி கிரைண்டரை கொண்டு வந்து பெண்களுடைய வேலையை எளிமையாக்கிய தலைவி எங்கள் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒருவரால் தான். அப்படிப்பட்ட உன்னத தலைவிக்குத்தான் நாம் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே போன்று நம் வீட்டு பெண்கள் குழந்தைகள் படித்துவிட்டு திருமணத்திற்கு சிரமப்படுவார்கள். ஒரு தங்கம் என்பது அரிதாகி கொண்டிருக்கிறது. ஆகவே நான் என் பிள்ளைகளுக்கு தாலிக்கு தங்கத்தை 1 பவுன் தங்கத்தை இலவசமாக தருகிறேன் என்று சொன்ன தலைவி எங்கள் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போன்று மாணவர்களுக்கு இந்திய திருநாட்டில் எந்த ஒரு மாநிலத்திலும் கொடுக்காத தன்னுடைய குழந்தைகள் பெரிய பள்ளியிலே படிப்பவர்கள் அங்கு இருக்கின்ற பணக்கார பிள்ளைகளை பற்றி ஏங்கிவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு வேணால் எல்லோரும் செல்போன்கள் வைத்திருப்பீர்கள். ஆனால் 15 ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே எங்கள் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் மதிப்புள்ள மடிக்கணினி லேப்டாப்பை இலவசமாக தந்த ஒரே தலைவி எங்கள் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான். அப்படிப்பட்ட சாதனை தலைவிகள் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சாதனை தலைவிக்குத்தான் நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறார். தேர்தல் காலங்களிலே 520 வாக்குறுதிகளை கொடுத்தார். அவர் இப்பொழுது ஏதாவது ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறார்களா என்று தாய்மார்கள் வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு ஏதோ இலவசமாக ஒரு பஸ்ஸை விடுகிறார். அது ஒரு ஊருக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறைதான் வரும். ஆனால் அவர் சொன்ன திட்டங்கள் என்ன? நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் தாய்மார்கள் பயன்படுத்துகின்ற சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தருகிறோம் என்று சொன்னார். இதுவரைக்கும் யாருக்காவது தாய்மார்கள் நிறையா பேர் இருக்கீங்க, யாருக்காவது 100 ரூபாய்க்கு மானியம் கொடுத்துருக்காரா? அதேமாரி நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னால் ஒரு கிராமத்திற்கு 10 பேருக்கு கொடுத்துட்டு நாங்கள் அதுக்கு 1008 கண்டிஷன் அதெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம்னு சொல்கிறாரு. நான் வந்தால் மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் 3 முறை மின்சார கட்டணத்தை ஏற்றியிருக்கிறார். நான் மாதத்திற்கு 1 முறை மின்சார கணக்கீடு செய்வேன் என்று சொன்னார். அதை ஏன் அவர் செய்ய மாட்டேன் என்கிறார்கள் தெரியுமா? நாம் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு கணக்கெடுப்பின் போதும் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுத்த தலைவி எங்கள் தலைவி.
அப்படி இவர் மாதந்தோறும் நமக்கு மின்சார கட்டணம் எடுத்தால் 200 யூனிட் இலவசமாக கொடுக்க வேண்டியது வரும். அதற்காக இந்த கருணாநிதி அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் மாதந்தோறும் மின்சார கட்டணத்தை எடுப்பதை புறந்தள்ளி கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா? எங்கு பார்த்தாலும் மது விற்பனை, கஞ்சா விற்பனை. இன்னைக்கு முன்பெல்லாம் தாய்மார்கள் பொம்பளை பிள்ளைகளை அனுப்புறதுக்கு தான் பயந்துக்கிட்டு இருந்தான். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளை அனுப்புறதுக்கு வயிற்றில் நெருப்பு கொட்டி கொண்டிருக்காங்க தாய்மார்கள். ஏனென்று சொன்னால் போறவமே போதை இல்லாமல் வந்தாலே பெரிய விஷயமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடுகிறது. அதே போன்று பாலியல் தொல்லை. இன்றைக்கு 7 வயது குழந்தை முதல் 70 வயது பாட்டி வரை ரோட்டிலே நடக்க முடியவில்லை. இந்த ஆட்சி தேவைதானா என்று நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்த்து வருகின்ற 2026 நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக்குவதற்கு நீங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய மாவட்ட கழகத்திற்கும் ஒன்றிய கழகத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.